ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம். வரும் ஜூலை 14ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை இந்த வருஷத்துக்கான ஆனி அமாவாசை. ரூ. 10 கொடுத்தாவது இப்ப நாம சொல்லக்கூடிய இந்த பொருட்களை வாங்கி நீங்க வீட்ல வைக்கிறதால பலவிதமான மாற்றங்கள், செல்வ செழிப்பு ஏற்படும். அது என்னென்ன பொருட்கள், அந்த பொருட்களை எப்ப வாங்கணும் அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளோட வீடியோஸை இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து இது மாதிரி அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு பக்கத்தில் நோட்டிஃபிகேஷன் பெல்லை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ ஆனி அமாவாசை தினத்தில் என்ன மாதிரி பொருட்களை வாங்கி வைக்க போகிறோம் அப்படிங்கிறத பற்றி தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். ஆனி மாத அமாவாசை தர்ப்பணம் ஜூலை 14ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை வந்திருக்குது. இது முன்னோர்களுக்கு உரிய ஒரு நல்ல நாள். இந்த நாளில் பித்ருக்கள் வழிபாடு செய்யறது ரொம்ப விசேஷம். ஒரு வருஷத்துக்கு மொத்தமாக 96 தர்ப்பணங்கள் உள்ளது. அதில் தமிழ் மாத பிறப்பு, அமாவாசை, மகாலயபட்ச காலம், கிரகண காலம்னு சொல்லி 96 தர்ப்பணங்களை செய்யணும்னு சாஸ்திரங்களை சொல்லப்பட்டிருக்கு. இந்த நாட்கள் முன்னோர்களோட ஆராதனைக்கு உரிய நாட்கள். பித்ருக்கள் ஆசீர்வாதம் நமக்கு பரிபூர்ணமா கிடைக்க தரக்கூடிய தருணம். அதனால எதை செய்தாலும் செய்யாவிட்டாலும் கண்டிப்பா முன்னோர்கள் வழிபாடு செய்து நாம வழிபாட்டை வேண்டுதலை வைக்கும்போது நம்ம குடும்பமும் நம்ம சந்ததியும் சீரும் சிறப்புமாக வளரும். நிம்மதியும் சந்தோஷமாகவும் ரொம்ப இனிமையான வாழ்க்கையை வாழ முடியும். அதுதான் இந்த அமாவாசை தினத்துக்கு இருக்கக்கூடிய அற்புதமான ஒரு சக்தி. அதுலயும் இந்த அமாவாசை எந்தெந்த மாதங்கள்ல வருதோ அதை பொறுத்து அந்த அமாவாசைக்கான பலனும் அதோட சக்தியும் வேறுபடும். புரட்டாசி அமாவாசை, மாசி அமாவாசை, ஆடி அமாவாசையை தொடர்ந்து ஆனி மாதத்துல வரக்கூடிய அமாவாசையும் ரொம்ப விசேஷம்தான். நிறைய பேரு இந்த அமாவாசை நாட்கள்ல, அதுவும் ஆனி அமாவாசைய ரொம்ப பயபக்தியோட எடுத்துப்பாங்க. பித்ருக்கள் வழிபாட்டுல முக்கிய பங்கு வகிக்கக்கூடியது கருப்பு எள்ளும் தர்பை புல்லும் தான். அதே மாதிரி நிறைய பேர் அமாவாசை தினங்கள்ல மாமிசம் எடுத்துக்க மாட்டாங்க. வெங்காயம், பூண்டு இது மாதிரி விஷயங்களை கூட அவங்க தவிர்ப்பாங்க. சூரியன் மிதுன ராசியில பிரவேசிக்கக்கூடிய மாதம் தான் இந்த ஒரு ஆனி மாதம். இந்த சாஸ்திரங்கள்ல சொல்லப்பட்டிருக்கக்கூடிய 96 தர்ப்பணங்களையும் யார் ஒருத்தவங்க செய்து அவங்க கடமையை முடிக்கிறாங்களோ அவங்க வாழ்க்கை ரொம்ப சிறப்பா அமையும். அமாவாசை தினத்துல அதிகாலை எழுந்து குளித்து முடிச்சுட்டு உங்க வீடு பக்கத்துல இருக்கக்கூடிய ஆற்றங்கரைக்கோ இல்ல குளக்கரைக்கோ போகும்போது அங்க தர்ப்பணம் செய்து கொடுப்பதற்காக எக்கச்சக்கமானவங்க காத்திருப்பாங்க. அவங்க கிட்ட போனாலே உங்களுடைய முன்னோர்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த திதி தர்ப்பணம், அமாவாசை தர்ப்பணத்தை நீங்க முறையா கொடுத்துட்டு வரலாம். இது மூலயமா பித்ருக்கள் மனசு குளிர்ந்து சந்தோஷப்படும். ஒரு குடும்பத்துல 2 விஷயங்கள் கண்டிப்பா இருக்கணும். ஒன்னு, குலதெய்வம் சந்தோஷமாக இருக்கக்கூடியது. இன்னொன்னு, பித்ருக்கள் சந்தோஷமாக இருக்கக்கூடியது. ஒரு குடும்பத்துக்கு இந்த 2 விஷயம் கிடைச்சிட்டாலே அந்த குடும்பத்தோட வளர்ச்சியை யாராலையும் தடுக்கவே முடியாது. இப்படி பல மகத்துவங்களும் மகிமைகளும் நிறைந்த இந்த ஒரு ஆனி அமாவாசை இந்த வருஷம் நமக்கு ஜூலை 14ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை வந்திருக்கு. சொல்ல போனா செவ்வாய்க்கிழமை நமக்கு அமாவாசை திதியா இருந்தாலும் அது திங்கட்கிழமை மாலை 6 மணி 53 நிமிஷத்துக்கெல்லாமே ஆரம்பிச்சிடுது. அது மறுநாள் செவ்வாய்க்கிழமை மாலை 4 மணி 33 நிமிஷம் வரைக்கும் இருக்கு. சூரிய உதயத்தை கணக்கு பண்ணி நம்ம செவ்வாய்க்கிழமை தான் ஆனி அமாவாசையா எடுத்துக்கணும். அன்றைக்கு தான் நீங்க உங்க முன்னோர்களுக்கு, பித்ருகளுக்கு திதி தர்ப்பணம் கொடுக்கறது, எள்ளும் தண்ணீரும் இறைத்து வழிபாடு செய்யறது, இது மாதிரி பல விஷயங்கள் நீங்க பண்ணலாம். இது பித்ருக்கள் வழிபாடு பண்றவங்களுக்கு. இது போக சாதாரணமாக இருக்கக்கூடிய அமாவாசை தினங்களை விட ஆடி அமாவாசை, புரட்டாசி அமாவாசை, இந்த ஆனி அமாவாசை நாட்களுக்கு விசேஷ சக்தி இருக்குன்னு சொல்லியிருக்கோம்ல. இந்த மாதிரி நாட்கள்ல பித்ருக்கள் வழிபாடுலாம் பண்ணாதவங்க வெறும் இறை வழிபாடு மட்டும்தான் பண்ணுவோம் அப்படின்னு கவனம் செலுத்தக்கூடியவங்களுக்கு நாம சொல்லக்கூடிய இந்த பொருட்களை வாங்கி உங்க வீட்டோட பூஜை அறையில வச்சுட்டு அதுக்கப்புறம் அதை நீங்க பயன்படுத்தும் போதோ இல்ல இறை வழிபாட்டுக்காக எடுத்துக்கும் போதோ உங்க வாழ்க்கை மென்மேலும் வளரும். அமாவாசைக்கு பிறகு வரக்கூடிய எல்லா நாட்களும் வளர்பிறை நாட்கள். அப்படிப்பட்ட வளர்பிறை நாட்கள்ல நமக்கு வரக்கூடிய எல்லா விஷயங்களும் மென்மேலும் வளர்ந்துகிட்டு போகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த பொருட்களை வாங்கி வீட்டில் வைக்கலாம். செவ்வாய்க்கிழமை 3 நாளா ராகு காலம் இருக்கு. காலையில 9:10 யமகண்டம் இருக்கு. அதனால இந்த பொருட்களை வாங்கி வீட்டில் வைக்கிறீங்க அப்படிங்கும்போது நல்ல நேரமா பார்த்து வாங்கி வைக்கிறது கூடுதல் விசேஷம். வெள்ளிக்கிழமை காலையில 7:45 8:45 இந்த 1 மணி நேரம் ரொம்ப நல்ல நேரம். அதை விட்டீங்கன்னா காலையில 11 மணிலேருந்து 12 மணி இந்த 1 மணி நேரமும் ரொம்ப நல்ல நேரம் தான். அந்த வகையில இந்த ஒரு ஆனி அமாவாசை அன்னைக்கு நீங்க வாங்க வேண்டிய முதல் முக்கியமான பொருள் என்ன அப்படின்னா தர்பை புல்.
இந்த தர்பை புல்ல பொதுவா பித்ருக்கள் வழிபாட்டுக்கு மத்தவங்க பயன்படுத்துவாங்க. ஆனா, இந்த தர்பை புல் நாட்டு மருந்து கடைகள்ல கிடைக்கும். இந்த தர்பை புல்ல வீட்ல வாங்கி வைக்கிறதால என்ன மாரி விசேஷம் நடக்கும் அப்டின்னா, உங்க வீட்டுக்குள்ள அது ஒரு பாதுகாப்பு அரணா விளங்கும். கும்பாபிஷேகம் மாதிரியான யாகசாலைய வளர்க்கும்போது, அந்த யாகசாலையில அந்த ஹோமத்துல 4 பக்கமும் தர்பை புல்ல வச்சிருப்பாங்க. அதுக்கான காரணம் என்ன தெரியுமா? அந்த ஹோமத்துல, யாகத்துல தீய சக்திகள் யாதும் இறங்கிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான். தர்பை புல் ஒரு பாதுகாப்பு கவசம் மாதிரி விளங்கும். ஆனி அமாவாசை நாட்கள்ல நீங்க பித்ருக்கள் வழிபாட்டுக்கு ஒரு பக்கம் தர்பை புல் வாங்குறது இருக்கட்டும். புதிதாக நாட்டு மருந்து கடைகள்ல தர்பை புல்ல ஒரு ₹10 கொடுத்தாது வாங்கிட்டு வந்து, அத பூஜை அறையில வைக்கிறது மூலியமா, உங்க வீட்ல இருக்கக்கூடிய எல்லா விதமான கெடுதல்களும் விரட்டி அடிக்கப்படும். அது உங்க வீட்டுக்கு பாதுகாப்பு கவசமா மாறிடும். அடுத்து ஒரு முக்கியமான பொருள், சுத்தமான பசு நெய். ஒருவேளை பசு நெய் வாங்க முடியல, கடைகள்ல விற்கக்கூடிய பாட்டில் நெய் தான் வாங்க முடியும் அப்படிங்கிறவங்க, கொஞ்சம் கூட யோசிக்காம நெய் வாங்கிட்டு வந்து வீட்ல வைக்கணும். நெய் ரொம்ப ரொம்ப சுத்தமான ஒரு பொருள். குலதெய்வத்துக்கும் பித்ருக்களுக்கும் ரொம்ப பிடிச்ச, ரொம்ப உகந்த ஒரு பொருள் இந்த நெய் தான். அதனால ஒரே ஒரு பாட்டில், ரொம்ப அதிகமா வாங்கணும் அவசியம் இல்ல. குறைஞ்சது ஒரு ₹10 ₹20 கொடுத்தாவது உங்களால எவ்வளோ நெய் வாங்க முடியுமோ, அந்த நெய்ய ஒரு பாக்கெட்டாவோ, பாட்டிலாவோ வாங்கிட்டு வந்து வீட்டோட பூஜை அறையில வச்சு பூஜை பண்ணிட்டு, அதுக்கப்புறம் உங்க பயன்பாட்டுக்கு அந்த நெய்ய பயன்படுத்திக்கலாம். அடுத்ததா சாம்பிராணி. சாம்பிராணி தூபம் போடுவதற்காக நீங்க பல வகையான சாம்பிராணிய பயன்படுத்தலாம். நாம இப்ப சொல்றது கடைகள்ல விக்கக்கூடிய அந்த கருப்பு கலர் கம்ப்யூட்டர் சாம்பிராணி கிடையாது. சாம்பிராணி பொடி பண்ணி தூளா வச்சிருப்பாங்கல்ல. அதாவது இந்த அடுப்பு கரிய எடுத்து அது மேல தூவி விடுறதுக்காக வச்சிருப்பாங்க பாருங்க. சாம்பிராணி பொடி, வாசனை பொடி. அந்த தூள் சாம்பிராணிய நீங்க ஒரு ₹10 கொடுத்தாவது வாங்கிட்டு வந்து வீட்டோட பூஜை அறையில ஆனி அமாவாசை அன்னைக்கு வைக்கும்போது உங்க வீட்டுக்குள்ள தெய்வ கடாட்சம் பெருகும். அது மூலியமா இதுவரை இருந்துட்டு இருந்த எல்லா விதமான கெட்ட சக்திகளும் உங்க வீட்ல இருந்து விரட்டி அடிக்கப்படும். போட்டி, பொறாமை, பில்லி, சூனியம் இது மாதிரி எந்த விதமான எதிர்மறை எண்ணங்களா இருந்தாலும் அந்த எதிர்மறை எண்ணங்களுக்கு இனிமே உங்க வீட்ல இடமே இல்ல. அதுதான் இந்த தூள் சாம்பிராணிக்கு இருக்கக்கூடிய ஒரு அதீத சக்தி. அடுத்ததா அமாவாசை அப்படின்னு சொன்னாலே அது சந்திர பகவானுக்கு உகந்த ஒரு நாள். சந்திர பகவான் ஒரு மனோகாரகன். வாழ்க்கையில ஏற்படக்கூடிய மன கஷ்டங்கள், குழப்பங்கள் இது எல்லாத்துக்கும் தீர்வாக இருக்கக்கூடியவர். அவருக்கு உரிய ஒரு பொருள் பச்சரிசி. பச்சரிசி சிவபெருமானுக்கும் உகந்தது, சந்திர பகவானுக்கும் உகந்தது. சந்திர பகவானுக்குரிய அமாவாசை தினத்துல ஒரு 1/2 கிலோ 1 கிலோன்னு சொல்லி எவ்வளவு முடியுதோ அதை உங்க கையால வாங்கிட்டு வந்து வீட்டோட பூஜை அறையில வைக்கணும். பச்சரிசி ரொம்ப விசேஷம். அதுக்கப்புறம் நீங்க பூஜைகளுக்கும் உங்க பயன்பாட்டுக்கும் பயன்படுத்தக்கூடிய மஞ்சள் தூள், குங்குமம், கூடவே கொஞ்சமா சந்தனம். இந்த 3 பொருட்களும் கண்டிப்பான முறையில ஆனி அமாவாசை அன்னைக்கு வாங்கிட்டு வந்து வீட்ல வைக்கணும். கடைசியா ஒரு பொருள், ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பொருள். இந்த வருஷம் ஆனி அமாவாசை நமக்கு செவ்வாய்க்கிழமை வந்திருக்கு. செவ்வாய்க்கிழமைய செவ்வாய் பகவானுக்கு உகந்த ஒரு நாள், முருகப்பெருமானுக்கு உகந்த ஒரு நாள். இவங்க 2 பேருக்கும் உகந்த அற்புதமான ஒரு பொருள் துவரம் பருப்பு. கடன் பிரச்சனை இருக்கக்கூடியவங்க, பொருளாதார சிக்கல் ஏற்படக்கூடியவங்க, சொந்த வீடு இல்லாம வாடகை வீட்டில் வசிக்கக்கூடியவங்க, இவங்க எல்லாருக்கும் செவ்வாய் பகவானோட அருள் பரிபூர்ணமாக கிடைத்து அவங்க அடுத்த நிலைமைக்கு முன்னேறி போகணும். கடன் பிரச்சனை, பொருளாதார பிரச்சனை இது எல்லாமே முடிவுக்கு வரணும்னு நினைக்கிறவங்க ஒரு ₹10 கொடுத்தாவது துவரம் பருப்பை வாங்கிட்டு வந்து ஆனி அமாவாசை அன்னைக்கு பூஜை அறையில வச்சு பூஜை பண்ணிட்டு அதுக்கப்புறம் தாராளமாக நீங்க அதை பயன்படுத்திக்கலாம். செவ்வாய்க்கிழமை மதியம் 1:30 மணிக்கு மேல உங்க முன்னோர்களுக்கு இலை போட்டு படையல் போடுறதுக்கு உகந்த நேரம். அதையும் பயன்படுத்திக்கோங்க. கூடவே இப்ப நாம சொல்லக்கூடிய இந்த பொருட்களையும் ராகு காலம் யமகண்டம் இல்லாத மாதிரி பார்த்து வாங்கிட்டு வந்து வீட்டில் வச்சுட்டு அதுக்கப்புறம் பயன்படுத்திக்கோங்க. ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம்.